வணக்கம் நண்பர்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் அத்தனை கட்சிகளும் பரபரப்பாக இறங்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல்ல நம்ம இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி, அடுத்த சைடு இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் மற்றும் அந்த 20க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி ஒரு பக்கம். இந்த இரண்டு கூட்டணிகளுக்குமான அந்த தொகுதி பங்கீடுகள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் பிஜேபி ஒரு தெளிவான ஒரு நிலையில் இருக்குது. ஆல் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தவிர இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, அதே போல் இன்னும் சில கட்சிகள் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதகமாக நினச்சிக்கிட்டு பிஜேபி கொக்கரிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம தான் அடுத்தும் 3வது முறையாக பதவியில் அமரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் அவங்க எதிர்க்கட்சிகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆல் இந்தியா லெவலில் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரல. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள நிலையில் இங்கே அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது தான் பெரிய ஹைலைட்டு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 அணிகளாக களம் காணுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று திமுக கூட்டணி, அடுத்து அதிமுக, பாஜக, நாம் தமிழர். இந்த 4 அணிகள் தான், 4 சக்திகள் தான் களத்தில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம், திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட்டுகள், காங்கிரஸ், அதே போல் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் எல்லாம் திமுக தலைமையில் கட்டுக்கோப்பாக நிற்கின்றன. அவங்க கிட்டத்தட்ட தொகுதி பங்கீட முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு நாட்களில் அது என்னங்கிறது தெளிவாக அறிவிக்க போகிறாங்க. 25 தொகுதிகளில் திமுக நிற்க போகுது. திமுக, மதிமுக, அதே போல் விடுதலை சிறுத்தைகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 25லேருந்து 26 தொகுதிகளில் அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டு தேர்தலில் இறங்குவதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற வேலையில் மும்முரமாக இருக்காங்க திமுக கூட்டணி. அது சிக்கல் இல்லாமல் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா 3 அணிகள் இருக்குது. அதில் நாம் தமிழர் அணி எந்த சிக்கலும் இல்லாத தனி அணி. அது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். அது கூட கூட்டணிக்கு யாரும் இல்லை. அவரும் நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைவர் சீமானம் எந்த கட்சி கூட்டணிக்கும் போகிறதுக்கு தயாராக இல்லை. வழக்கம் போல் அவர்கள் தனியாகவே இந்த தேர்தலிலும் களம் காண்கிறார்கள். 40 தொகுதிகளும் நாம் தமிழர் கட்சி நிற்கிது. அதில் 20 பெண்களுக்கு, 20 தொகுதி ஆண்களுக்குன்ட்டு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அதுவும் தெளிவாக போச்சு. இப்போது தெளிவின்றி குழப்ப நிலையில் இருப்பது 2 அணிகள். ஒன்று அதிமுக, இன்னொன்று பாஜக. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட இந்த 6 மாதங்களாகவே சொல்லிட்டு வராங்க, பிஜேபி கூட எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, அந்த கட்சியோட சங்காத்தமே வேணாம், அவங்க கூட நின்னா தர்தர் தான், நமக்கு தேவையில்லாத தோல்வியை தழுவ வேண்டியிருக்கோம், அதனால் அந்த கட்சிக்கு எங்கள் கூட்டணியில் இடமில்லை அப்படின்னு கதவை சாத்திட்டாங்க ஏற்கனவே. இருந்தாலும் இந்த பாஜக அந்த கட்சி மட்டும் நப்பாசில் இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதிமுக அந்த முக்கிய தலைவர்கள் மீது பல வழக்குகள் இருக்குது. ஒன்றிய அரசு காத்துக்கிட்டு இருக்குது, எப்படா தூக்கி அவங்கள உள்ள வைக்கிறது, அல்லது எந்த தருணத்தில் இந்த வழக்குகளை அவர்கள் மீது பாய்ச்சுவது அப்படிங்கிறதுக்கான தருணத்தை காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டணி பேரம் கடைசி வரைக்கும் படியலைன்னா ஏதாவது ஒரு அஸ்திரத்தை அவர்கள் மீது ஏவலாம் என்பது பாஜகவுடைய திட்டம். அதனால தான் இப்போ வரைக்கும் எங்கள் கதவு திறந்தே இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூப்பிடுறாங்க. என்ன ஒரு கேவலம் பாருங்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக தான் சக்திகள், ஆளுகிற சக்திகள், ஆட்சியை தீர்மானிக்கிற சக்திகள். அவங்களா போனால் போகுதுன்னு சொல்லிட்டு 1 சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு, 4 சீட்டுன்னு பிச்சை போட்டது தான் பாஜகவுக்கு. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இட்ட பிச்சை தான் இந்த தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓரிரு தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. இதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது, பாஜகவே மறுக்க முடியாது. என்னமோ இன்றைக்கி அவங்க பெருசாக வளர்ந்து நிற்கிறோம், நாங்கள் தான் ஆட்சியை தீர்மானிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க பிணாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் நிலை இதுதான். இன்றைக்கி அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னோடனே பதறி போய் நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் அந்த பாஜக அணி தனித்து தான் நிற்கணும். அப்படி நின்னா தான் இவங்க வண்டவாளம் என்ன, இவங்களுக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இவங்க அடுத்த தேர்தலில் நோட்டாவுக்கும் கீழே உள்ள ஒரு ரொம்ப 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 சாதாரண ஒரு கட்சி அப்படிங்கிற நிரூபணம் ஆகும். அதை நிரூபணம் ஆகணுங்கிறதுக்காகவே இந்த கட்சியை எந்த அணியும் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களின் விருப்பம். ஸோ அதிமுக
தனித்து போட்டியிடுவதற்கான அத்தனை வேலைகளிலும் அவங்க தீவிரமாக இருக்காங்க. தனித்துன்னா அவர்களுக்கு ஒத்து வருகிற கட்சிகளை உள்ளே சேர்த்துப்பாங்க. அதில் வந்து பாமக இருக்குது, தமாக இருக்குது, இன்னும் சில கட்சிகள் அந்த அணியில் வந்து இருக்குது. இந்த பக்கம் பாஜக நான் முன்னே சொன்ன மாதிரி அது ஒரு ஒட்டுண்ணி. யார் வலுவாக இருக்காங்களோ அவங்க ஒட்டி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழ்கிற ஒரு ஒட்டுண்ணி அந்த கட்சி. அந்த கட்சியில் அவங்களுக்கு அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்க யாருன்னா, ஒன்று பாஜக கிட்டேருந்து கணிசமான தொகை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள். அதே போல் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா எதிர்காலத்தில் ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிலர் வந்து அந்த கட்சிக்கு போவதற்கு தயாராக இருக்காங்க. அதில் முக்கியமானது தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி. இந்த கட்சி தான் வந்து இந்த தேர்தலையே பகிரங்கமாக எங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எங்களுக்கு தேவை சீட்டு நோட்டு, இது ரெண்டு யார் தரீங்களோ அவங்க கூட நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இது ரெண்டுத்தையும் கொடுக்க தயாராக இருந்தால் நான் கூட வந்துடுறேன் அப்படின்ற ஓப்பன் டீலிங் வச்சுருக்கிற ஒரே கட்சி எதுன்னா இந்த தேமுதிக தான். எதனால் இந்த மாதிரி ஓப்பன் டீலிங் வைக்கிறாங்கன்னா, விஜயகாந்த் இறந்தார் இல்லையா, இந்த இறப்புக்கு வந்த கூட்டம், நான் ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் ஒரு 2வது 3வது வீடியோ நான் பேசியிருப்பேன். அதில் வந்து பிரேமலதா இந்த கேப்டனுடைய மறைவுக்காக அஞ்சலி செலுத்த வந்தாங்க பாருங்கள். இந்த கூட்டத்தை பார்த்த உடனே தலைகால் புரியல. ஆகா, நம்ம வீட்டுக்காரர் வந்து இறந்தாலும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு, இதை வச்சு நம்ம இந்த முறை எப்படியாவது வந்து செட்டில் ஆகிடணும், கட்சி இருக்குதோ இல்லையோ, அடுத்த தேர்தலை சந்திக்கிறோமோ இல்லையோ, இந்த தேர்தலோடையே எல்லாத்துலேயுமே செட்டில் ஆகிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதை இப்போது வார்த்தைகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா, எங்களுக்கு 14 தொகுதி வேணும். அதில் என்ன 14 தொகுதி, அதாவது அவங்களுக்கு ராசியான நம்பரு 5. இந்த 5 வர்ற மாதிரி 5 கூட்டுத்தொகை வர்ற மாதிரி ஒரு நம்பர் வேணும், அது 14. இந்த 14 சீட்டு லோக்சபா சீட்டு கொடுக்குற கட்சி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி. ஏன்னா அந்த 14லையும் தோற்றா கூட யாராவது ஒருத்தர் எம்பி ஆகி டெல்லிக்கு போயிடணும், அது வந்து தன்னுடைய தம்பியாக இருக்கலாம் அல்லது தானாக இருக்கலாம் அப்படின்னு பிரேமலதா கணக்கு. அதனால் இந்த கணக்குக்கு ஒத்து வருகிற கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வச்சுறோம். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, திமுக கொடுத்தாலும் நான் போவேன், அதிமுக கொடுத்தாலும் போவேன், பாஜக கொடுத்தாலும் போவேன், ஏன் சீமான் கூப்பிட்டு 14 சீட்டு தரேன் வாமான்னு சொன்னால் கூட நான் போவேன். இப்படி ஒரு கணக்கை வந்து ஓப்பனாக அறிவிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தேமுதிக கூட்டம். இது வரைக்கும் தமிழக அரசியலில் இப்படி ஒரு ஓப்பன் டிக்ளரேஷனை வந்து எந்த கட்சியும் வச்சு தான் நான் பார்த்ததே கிடையாது. நானும் 30 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பத்திரிகையாளர்னால் நானும் வளம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த கட்சியும் எங்களுக்கு கொள்கை முக்கியமல்ல, எந்த கட்சியுடைய கோட்பாடும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன முடிவு வேணால் எடுத்துக்கங்க, என்ன மோசமான கொள்கையோ உங்களுக்கு இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவை 14 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, இதை யார் தரீங்களோ அவங்க கூட நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியை நான் இந்த தேர்தல் தான் முதல் முறையாக பார்க்குறேன். அந்த பெருமை வந்து பிரேமலதாவுக்கு மட்டும்தான் சேரும். இந்த பிரேமலதா அவங்களுடைய பேராசைக்கு ஒரு 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 பெரிய முற்றுப்புள்ளி வந்து இந்த தேர்தலில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த விஜயகாந்துக்கு அரசியலில் இருந்த கொஞ்ச நஞ்ச கெட்ட பெயரையும் தொடச்சி அடித்ததுக்கு பெருமை யாருக்கு சேரும்னா இந்த பிரேமலதாவும் அவரோட தம்பி எல்கே சுத்தீஷ், இவங்க 2 பேருக்கு தான் சேரும். இவங்களால தான் விஜயகாந்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெட்ட பேர் வந்தது. குறிப்பாக இந்த அம்மா விஜயகாந்தோடு சும்மா போயிருந்தால் கூட வந்து ஒரு அனுதாபம் கிடச்சிருக்கு மக்களுக்கு. ஆனால் விஜயகாந்தால் பேச முடியல, நான் பேசுகிறேன்னு போய் தொகுதிக்கு தொகுதி இவங்க பேசுனாங்க பாருங்கள், இவங்க வாயை திறந்தாலே அத்தனை பேர் அலறிக்கிட்டு ஓடுற அளவுக்கு ஆகிடுச்சு. இவங்களோட பேச்சு யாருக்குமே பிடிக்காத ஒரு கட்சியாக மாறிப்போனதுக்கு முக்கிய காரணம் இந்த பிரேமலதா தான். இப்போ விஜயகாந்த் இறந்தார், விஜயகாந்த் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா அது விஜயகாந்தோட அரசியலுக்கு வந்த கூட்டம் இல்லை, அரசியலில் ஒரு 0 தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஹீரோவாக மனித நேயத்தில் அவர் வந்து அந்த திரைத்துறையில் கோலோச்சிய காலத்தில் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறது தான் மக்கள் மனசில் இப்போ வரைக்கும் பசுமையாக நிற்கிது. அதுக்காகத்தான் இப்போ வரைக்கும் அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்த அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த பிரேமலதா வந்து இதை ஓட்டாக பார்க்குறாரு. வர்றவங்கள பாதி பேர் கூட நமக்கு போட்டாங்கன்னா போதாதா, இந்த பாதி பேர் ஓட்டு கிடைச்சா கூட நம்ம பெரிய ஆள் தானே அப்படி நினச்சிக்கிட்டு வந்து பிரேமலதா
ஒரு வேலையை பார்க்குறாங்க. பட் அது ஒரு நாளும் வந்து எடுப்படாது. ஏன்னா இந்த மக்கள் தான் விஜயகாந்த் அரசியல் களத்துலேயும் பார்த்தாங்க. விஜயகாந்த் வந்து அரசியலில் துடிப்பாக இருந்த காலகட்டத்தில் இதே மக்கள் தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போடவே இல்லையே. போட்டிருந்தா விஜயகாந்த் இந்நேரத்துக்கு சிஎம் ஆயிருக்கணும்ல. அப்படியெல்லாம் வந்து ஜனங்க பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவான பார்வை. யாரை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், யாருக்கிட்ட வந்து மனிதநேயத்தை எதிர்பார்க்கணும், யாரை வந்து தூக்கி வச்சு பேசணும், இதிலெல்லாம் வந்து அவங்க ரொம்ப தேர்ச்சியானவர்கள், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது புரியாமல் தான் பிரேமலதா விஜயகாந்த் இந்த பேராசை கணக்கை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த பேராசைக்கு இந்த தேர்தல் சாவுமணி அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.